சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சிவாய நம்ம முதல்ல ஆரம்பித்த உடனே நான் முருகருக்கு ஒரு விளக்கம் சொன்னேன், கணபதிக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். சிவாய நமக்கு ஒரு விளக்கம் இருக்கு. சி என்ற எழுத்து சிவனை குறிக்கும், வா என்ற எழுத்து அம்பாளை குறிக்கும், ஏ என்ற எழுத்து மனிதனை குறிக்கும், நம என்ற எழுத்து ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கும். அப்ப ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபடணும் என்று சொன்னால் மனிதனாகிய நாம் சோபனையும் அம்பாளையும் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் சிவாய நம சிவாய நமத்தோட பெயரின் பொருள் விளக்கம். அதே போல நம சிவாய நம்ம சொல்றோம். நம சிவாயனா நம என்ற எழுத்து பெயரை குறிக்கும். நம அப்படின்னா சிவாயனா மங்களம், மங்களமான பெயரை கொண்டவரே. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாத வழி காக்கும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகை ஆளும் இனிய நாமம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வை ஆளும் இதய கீதம். ஓம் நம சிவாய அனல்முகநாதனே தினம் உன்னை போற்றிடும் அன்பெனும் மந்திரம். ஓம் நம சிவாய அரசிவ யோகமாய் திருமுகம் காட்டிடும் அன்பெனும் மந்திரம். ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாத வழி காக்கும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகை ஆளும் இனிய கீதம். ஓம் நம சிவாய. அந்த நம சிவாயங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறதுங்கிற யோசிப்பாருங்க.